கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரமாக இருந்தாலும் இந்த நாளிலே இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் கடவுளுடைய இரக்கத்தை குறித்து சிந்திப்போம். கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் நாம் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து இந்த மறையுரையிலே சற்று சிந்திப்போம். பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க எடுத்து வாசிங்க. எசாயா 66:2. எசாயா 66:2. இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர். அப்புறம் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். 3 பேரை நான் கண்ணோக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யாரெல்லாம்? ஃபஸ்ட்டு எளியவர். இயேசு தன்னுடைய மலைப்பொழிவை தொடங்கும் பொழுது என்ன சொல்கிறாரு? எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அப்போ எளியோரை கடவுள் கண்ணோக்குகின்றார். இல்லை, யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்? எளிமையாக இருப்பவரை, தாழ்ச்சியோடு இருக்கிறவர்களை, அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் புறக்கணிப்பது இல்லை. அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். தந்தையை, இதுவே உமது திருவுளம், உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி இயேசு தந்தையை போற்றுகிறார். ஆகவே யாரெல்லாம் தாழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கடவுளுடைய அருள் வந்து சேரும். முதல் பிசாசு எப்படி உருவானா? அவன் ஆணவம் கொண்டான் இல்லையா? நான் கடவுளை போல நான் மாறுவேன், கடவுள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னு எப்போ அவன் மனசு நினச்சானோ தூக்கி எறியப்பட்டான். அவன் சாத்தானாக மாறினான். அன்னை மரியாள் மீது ஏன் இந்த சாத்தானுக்கு இவ்வளோ ஒரு கோபம் அப்படின்னா, அவர்கள் தாழ்ச்சியே உருவானவர்கள் இல்லையா? சாத்தா ஆணவத்தினால சாத்தானா மாறினான் லூசிபர். மரியா தாழ்ச்சியினால் பேறு பெற்றவராக மாறினார். இன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக அவர் இருக்கு. அப்போ எளியவரை கண்ணோக்குகிற தெய்வம். இந்த புனித வாரத்தில் இயேசு தன்னையே எளிமையாக்குகிறார், தன்னையே தாழ்த்துகிறார். எப்படி? ஒரு கடவுளாக இருந்த அவர், பிலிப்பியர் 2 நம்ம வாசிக்கிறோம், கடவுளாக இருந்தவர் இல்லையா, அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. மாறாக அதிலிருந்து இறங்கி வருகிறார். இறங்கி வந்து சிலுவை சாவு மட்டும் தன்னை அவர் தாழ்த்துகிறார். ஒரு அடிமையின் நிலைக்கு தன்னை தாழ்த்துகிறார். அப்போது நம்முடைய ரோல் மாடல் யார்? இயேசு. நம்முடைய எஜமானன் யார்? இயேசு. நம்முடைய மாஸ்டர் யார்? இயேசு. அப்போ அவர் சொல்லித்தராரு, நீ எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ அவ்வளவு தூரம் என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும். தாழ்ந்த பகுதியை நோக்கித்தான் நீர் ஓடும், மேடான பகுதியை நோக்கி நீர் போகாது. அப்போ யாரெல்லாம் தாழ்ச்சியோடு இருக்காங்களோ அவங்களிடத்துல கடவுளுடைய அருள் தானாகவே வந்து சேரும். 1. 2வது, உள்ளம் வருந்துபவரை அவர் கண்ணோக்குகிறார். தான் செய்த பாவங்களுக்காக உள்ளம் வருந்துவோரை அவர் கண்ணோக்குகிறார். பேதுரு தவறு செய்தார் இல்லையா? தன்னுடைய எஜமானனையே அவர் காட்டி கொடுத்தார். 3 வருடங்கள் இயேசுவோடு இருந்து அவர் எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லி ஒரு வேலைக்கார பெண்மணிக்கிட்ட அவர் காட்டி கொடுத்தார். அப்படி 3 முறை அவர் மறுதளித்த பிற்பாடும் இயேசு தூரத்துலன்னு பார்க்குறாரு, அவர் அழுகிறார், மனம் நொந்து அழுகிறார். நீங்கள் சொன்னபடியே அப்படி ஆயிடுச்சு. நேற்று நற்செய்தி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், உமக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன், எல்லாரும் உம்மை விட்டு ஓடிப்போனாலும் நான் உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன். ஓவர் கான்ஃபிடென்ஸ். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நான் கீழே விழ மாட்டேன் இல்லையா, நான் அப்படியே தான் இருப்பேன், அதெல்லாம் நான் பார்த்துருவேன், நான் செஞ்சிருவேன். ஓவர் கான்ஃபிடென்ஸ். இந்த குருசு மலைக்கு மலை ஏறி போவாங்கள்ல, இப்போ எல்லோரும் குருசு மலைக்கு போவாங்கள்ல, அப்போ அந்த மாதிரி குருசு மலைக்கு ஒரு யூத்து ஃபஸ்ட்டு தடவை போகிறாப்புல. அவர் மலை ஏறிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயசானவரும் அந்த மலை ஏறிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, எப்படி இந்த மலை ஏறுறது, எப்படி என்னெல்லாம் கேட்கும்போது அவர் தன்னை பற்றி பெருமையாக சொல்லுகிறார்.
நான் ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இந்த குருசு மலைக்கு நான் வர்றேன். எப்படி ஏறணும், எங்கே இது இருக்குது அது இருக்குது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமையாக பேசி ஒரு 2 ஸ்டெப்பு நடந்திருப்பார், கீழே விழுந்துட்டார். ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஐ நோ எவ்ரிதிங் இல்லையா? ஓவர் கான்ஃபிடென்ஸ் நம்மை விழ வைத்துவிடும். தன்மீதே நம்பிக்கை வைப்பது மிக மிக கொடுமையானது. அது பாவ செயல் என்று கூட விவிலியம் சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா 17:5. ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லுது. இப்போ மனுஷன் மேலே நாம் நம்பிக்கை வச்சோம்னா நாம் சபிக்கப்படுவோம். நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை வச்சோம்னாலும் வளர முடியாது. அப்போ யார் மேலே சாமி நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா 7வது வசனம் சொல்லுது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அடுத்த வசனம், அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், அது நீரோடையை நோக்கி வேர்விடுகின்றது, வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அது நிலைகள் பசுமையாக இருக்கும், வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும். நான் அழகாக இறை வார்த்தை சொல்லிப்பேன். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காத, அல்லாமல் யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் தான் உன்னுடைய நம்பிக்கை. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல நீ செழித்து வளருவாய். என்ன வெயில் காலம் வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த மரத்துக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது நீரோடையோரம் நடப்பட்டு இருக்கிறது. எப்பவுமே தண்ணி இருக்கும், எப்பவுமே அதனுடைய இலைகள் பசுமையாகவே இருக்கும். அதுக்கு வறட்சி என்பதே இல்லை. என்ன வந்தால் அது செழுமையாக இருக்கும். அதுபோல் எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆண்டவரே நம்பி இருந்தால் உனக்கு வெற்றி உண்டு. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து செல்ல முடியும். கடவுளுடைய ஆசீர் நமக்கு கண்டிப்பாக வேணும். அவரை பிரிந்து நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு நிறைய திறமை இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கை கொடுக்காது. எல்லாம் தேவை. ஆனால் ஆண்டவரை விட்டு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ஆபத்தானது. அதுதான் உள்ளம் வருந்துவோரை ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அப்போது கடவுளை விட்டு விலகி செல்லும் பொழுது நம் உள்ளம் வருந்தணும். பேதுரு 3 முறை மறுதலித்தார். கடைசியில் என்ன செஞ்சார்? ஆண்டவர் நோக்கி பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய வரலாறில் சொல்கிறாங்க, சேவல் கூவும் முன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பேன்னு சொன்னார்ல இயேசு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த சேவல் கூவும் பொழுது நான் இயேசுவை மறுதலித்தேனே அப்படின்னு சொல்லி பேதுரு கண்ணீர் விட்டு அழுவாராம். அவருக்கு அந்த ஞாபகம் வரும். சேவல் கூவும் பொழுதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். அழுது 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 இந்த இடத்துல அப்படியே அந்த வடு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு உள்ளம் வருந்துவராக பேதுரு இருந்தார். ஆகவே தான் தன்னை மறுதலித்தாலும் கூட அந்த பேதுருவை எடுத்து திருச்சபையின் தலைவராக இயேசு உயர்த்துகிறார். அப்போ உள்ளம் வருந்துவோரை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். யூதாசு வருந்தலை, இயேசுவிடத்தில் திருந்தி வரல. அதுதான் அவர் செய்த தவறு. 3வது, என் சொல்லுக்கு அஞ்சுபவரை நான் கண்ணோக்குவேன். இந்த இறைவார்த்தை படித்து, இந்த இறைவார்த்தை கடைப்பிடித்து கடவுளுக்கு பயந்து யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவர்களை நான் கண்ணோக்குவேன். இது 3 இயேசுனுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்களேன். இயேசு தாழ்ச்சி உள்ளவராக இருந்தார். 2வது என்ன பாசிச்சோம்? உள்ளம் வருந்துபவராக இருந்தார். ஒரு காரியம் கூட கடவுளுக்கு பிடிக்காத அவர் செய்யவே இல்லை, கவனமாக இருந்தார். 3வது, என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற மக்கள் இல்லையா? கடவுளுடைய சொல்லுக்கு, தந்தையினுடைய சொல்லுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மகனாக இயேசு இருந்தார். அதனால் என்னாச்சு? சிலுவை சாவு வந்தாலும் கூட அதனின்றும் கடவுள் அவரை விடுவித்து மாட்சியோடு 3ஆம் நாள் அவரை உயிர்த்தெழச் செய்தார். இதுதான் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு வருகிற பலன் இல்லையா? அப்போ இயேசு நீரோடையோர் நடப்பட்ட மரம் போல் அவர் செழித்து வளர்ந்தார். அப்போ இயேசு நமக்கு மிகச்சிறந்த ஒரு பாடம்.
கடவுளை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. கடவுளை விட்டு விலகி போன ஒரு கேரக்டர் உண்டு. யார்? பைபிளில் இயேசு சொன்ன அருமையான ஒரு கதை, ஊதாரி மைந்தன். அந்த மாதிரி கதை யாரும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. எப்போவுமே அது பெஸ்ட்டான ஒரு கதை. அந்த கதையிலிருந்து ஒவ்வொரு தடவை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஊதாரி மைந்தன். இதை புனித அகுஸ்தினார் இந்த ஊதாரி மைந்தன் ஊமையை விளக்குறார். அகுஸ்தினார் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை மாதிரியே இந்த கதை இருக்குது. நான் ரொம்ப ஊதாரித்தனமாக வாழ்ந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் 2வது பிள்ளை. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, நேவிதாஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். என்னுடைய வாழ்க்கையும் இந்த ஊதாரி மைந்தன் வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது ஒரே மாதிரி இருக்குது. இப்படி அகுஸ்தினார் பெரிய பாவி, அவர் செய்யாத பாவமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா பாவத்தையும் செய்தார். கடைசியில் குருவானவராக மாறினார், ஆயராக மாறினார், அப்புறம் புனிதராக மாறினார். எப்படி? அந்த அம்மா மோனிக் அம்மாவினுடைய ஜெபம், என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த அம்மா 20 வருஷத்துக்கு மேலே கண்ணீர் வடித்தாங்க. கடைசியில் அந்த அம்மாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டு மிகப்பெரிய பாவியாக இருந்த அகுஸ்தினார் மிகப்பெரிய புனிதராக மாறினார். மிகப்பெரிய இறையியலாளர், தத்துவியலாளர். இன்றைக்கி ஃபாதருக்கு படிக்கிறவங்க எல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டு தான் வரணும். அந்த அளவுக்கு நிறைய எழுதியிருக்கிறார். அப்போது இந்த ஊதாரி மைந்தன் ஓமையை புனித அகுஸ்தினார் விவரிக்கிறார். எப்படின்னா 7 விதமாக அதை விவரிக்கிறார். 7 எஸ், இங்கிலீஷில் 7 எஸ். ஃபஸ்ட்டு எஸ் என்ன அப்படின்னா செல்ஃப் வில். செல்ஃப் வில். ஐ நோ வாட் டு டூ. செல்ஃப் வில்னா என்ன? சுய விருப்பம் இல்லையா? ஐ நோ வாட், எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அப்பா அம்மா நீங்கள் ஒன்று எனக்கு சொல்ல வேண்டாம் இல்லையா? பெரியவங்க நீங்கள் ஒன்று எனக்கு சொல்ல வேண்டாம். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். செல்ஃப் வில். இதுதான் அந்த ஊதாரி மைந்தன் செஞ்ச தவறுகளில் ஒன்றா புனித அகுஸ்தினார் நமக்கு சொல்லித்தரார். செல்ஃப் வில் அப்படின்னா என்ன? அவன் சொத்தை பிரிச்சுதா அப்படின்னு அவன் அப்பாட்ட போய் கேட்குறான். சொத்தை எனக்கு பிரிச்சுதா அப்படின்னு கேட்டு, எனக்கு வர வேண்டியதை எனக்கு தா, உனக்கு கீழே நான் இருக்க விரும்பலை இல்லையா? அப்பா மகனோட, அந்த மகன் அப்பாவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சந்தோஷம். ஆனால் அவன் எப்படி பார்த்தான்? நான் உனக்கு கீழே இருக்கிறது எனக்கு அடிமைத்தனம் போல் இருக்குது, நான் பிரிஞ்சு என் இஷ்டம் போல் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். செல்ஃப் வில் இல்லையா? அதனால் எனக்கு சொத்தை பிரித்து கூட நான் போகிறேன். இன்றைக்கி நாமளும் கடவுள்கிட்ட அப்படி தான், எனக்கு தெரியும் என்ன பண்ணணுன்னு, நீ ஒன்றும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம், எனக்கு எல்லா அறிவும் இருக்குது, நான் என் இஷ்ட பிரகாரம் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி கடவுளை விட்டு பிரிகிறோம். செல்ஃப் வில். செல்ஃப் வில். கடவுள் தொடக்க நூலில் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது, தோட்டத்தின் நடுவிலுள்ள மரத்திலிருந்து கனியை பறித்து நீ உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். தோட்டத்துக்கு நடுவில் கொண்டு அந்த மரத்தை வச்சார், தெரியணும் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? எதை செய்யக்கூடாது அதை கரெக்டாக செய்வோம். அப்போது இவங்க போய் அந்த நடுவில் இருக்கிற மரத்திலிருந்து கனியை பறித்து உண்ணார்கள். அது என்ன மரம்? நன்மை தீமை அறியக்கூடிய மரம் இல்லையா? நன்மை தீமைங்கிறது யார் சொல்லித்தரணும்? கடவுள் சொல்கிறது தான் நல்லது தீயது, அல்லாமல் மனுஷன் முடிவெடுக்கிறது நல்லது தீயது அல்ல. அப்போ நீயே உன்னோட அறிவு வச்சு அதை எடுக்காத. அதுதான் நன்மை தீமை அறியக்கூடிய மரம். சாமிகிட்ட இருக்கிறத நீ போய் தொடாத. சாமி என்ன சொல்லித்தராரோ அதை நீ கேளு. நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கும்போது நீ கடவுளுக்கு இணையாக உன்னை மாற்றிக்கொள்ளுகிறாய். அதனால் அந்த மரத்திலிருந்து நீ பழத்தை பறிக்காத அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. ஆனால் அதிலிருந்து தான் பறித்தாங்க. இன்னொரு அர்த்தம் சொல்கிறாரு. அந்த மரம் எப்படி இருக்குது? தோட்டத்தின் நடுவில் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்க வேண்டியவர் யார்? கடவுள். ஆனால் அதை நீ பறித்து மாற்ற, அதை எடுத்து நீ மாற்றும் பொழுது அப்போ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். உனக்கு சென்டராக மையமாக இருக்க வேண்டியது யார்? கடவுள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா, சின் இஸ் த டினையல் ஆஃப் காட் அப்படிங்கிறாங்க. சின் இஸ் த டினையல் ஆஃப் காட். கடவுள் எனக்கு வேண்டான்னு மறுக்கிறது தான் பாவம். அப்போ அதை அவங்க செஞ்சாங்க. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, அவன் செஞ்ச தப்பு என்னன்னா செல்ஃபிஷ்னஸ் இஸ் சின், இல்லையா? செல்ஃபிஷ்னஸ். அப்பாவோட நலன் அவன் பார்க்கவே இல்லை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவன் பார்த்தான். அதனால தான் அப்பாவை விட்டு பிரிஞ்சு அவன் போகிறான், இல்லையா? அடுத்தவன் எக்கேடு கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை, என் வயிறு நிறைஞ்சதா, என் குடும்பம் நல்லா இருக்குதா அப்படின்னு இன்றைக்கும் ஒரு சிலர் வாழ்கிறாங்க. அந்த செல்வரும் லாசரும் கதையில் தான் நடந்துச்சு, இல்லையா? செல்வம் அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, வழியோரம் இருந்த லாசரை மறந்துட்டு அவன் சாப்பிட்டானா இல்லையா அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. அவன் எல்லாம் ஜாலியாக அவன் வாழ்ந்துட்டு போனான். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். சின் ஆஃப் கமிஷன், இல்லையா? சின் ஆஃப் ஒமிஷன், ரெண்டெண்ணம் இருக்குது. சின் ஆஃப் கமிஷன் என்ன? தீமை செய்வது பாவம். சின் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னா நல்லதை செய்யாமல் விடுறதும் பாவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இவன் என்ன செய்கிறான்? அப்பாவை பற்றி கவலையே இல்லாமல் செல்ஃபிஷாக, சுயநலமாக அவனுடைய வழியில் போகிறான். நிறைய பேர் கடவுளை விட்டு பிரிந்து இப்படி வாழ்கிறோம். அதனால தான் நிறைய நமக்கு பிரச்சனைகள் வருது. மூணாவது எஸ் என்ன சொல்கிறாருன்னா, செப்பரேஷன். அப்பாவை விட்டு பிரியறது பாவம். எசாயா 59:2 எடுத்து வாசிங்களா? எசாயா 59:1-2 வாசிங்களேன். உன்னை மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகி போய்விடவில்லை, உன்னுடைய ஜெபத்தை கேட்க இயலாதவாறு அவருடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியன. செப்பரேஷன், இல்லையா? ஒரு பிளவு அங்கே வருது. அது என்ன? தந்தை விட்டு பிரிகிறது தான் பிளவு. அதான் பாவம். அந்த பாவம் என்ன பண்ணுது? தந்தையும் என்னையும் பிரிக்கிறது, கடவுளையும் என்னையும் அது பிரிக்குது. அதுதான் இந்த ஊதாரிமா இந்த வாழ்க்கையில் நடந்துச்சு. அப்பா கூட இருக்கும்போது அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. அப்பா விட்டு என்னைக்கு பிரிஞ்சானோ அவன் வாழ்க்கையில் அடி மேல் அடி விழ ஆரம்பித்தது. அப்போ செப்பரேஷன் இஸ் சின், இல்லையா? கடவுளை விட்டு பிரிஞ்சு போகிறது பாவம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது 4வது எஸ் என்ன சொல்கிறாரு? சென்சுவாலிட்டி அப்படிங்கிறாரு. சென்சுவாலிட்டி, இந்த 5 இந்திரியங்கள் சொல்லுவாங்களே, கண், அப்புறம் காது, மூக்கு, நுகர்வது, தொடுதல், பேசுவது, இதில் இந்த டேஸ்ட்டு, இதிலெல்லாம் இருந்து பாவம் வரும். சென்சுவாலிட்டி. அப்போ அவர் அந்த தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்களேன். அது தெளிவாக போட்டிருக்கு. தொடக்க நூல் 3:6. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகும், டேஸ்ட், கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததால் பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள். சென்சுவாலிட்டி, நம்ம பார்க்குறதுலேருந்து தப்பு வரும், தப்பாக பார்க்குறதுலேருந்து, நம்ம தொடுதலிருந்து வரும், இல்லையா? கேட்குறதுலேருந்து வரும், டேஸ்ட்டிலிருந்து வரும், நுகர்வது வாசனையிலிருந்து வரும். சென்சுவாலிட்டி. அகஸ்டினார் சொல்கிறார், ஏன்னா அவர் எல்லாம் செஞ்சவர், அவருக்கு தெரியும் எல்லாம், அவர் கரெக்டாக சொல்கிறார். சென்சுவாலிட்டி, இதில் நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லதை எடுக்கணும் அப்படின்னு அவர் நமக்கு சொல்லித்தரார். அப்போது ஒரு சிலதெல்லாம் அவர் சொல்கிறார். ஓவர் ஈட்டிங் இதெல்லாம் பாவமா ஃபாதர்? தலையான பாவங்கள் ஒன்று பெருந்தீனி, இல்லையா? ஓவர் ஈட்டிங். ஒரு சிலர் சாப்பாட்டுக்காக நடக்கிறாங்க, ஓடுறாங்க. ஒரு சிலர் சாப்பாடு செரிப்பதற்காக ஓடுறாங்க, இல்லையா? அப்போ ஓவர் ஈட்டிங் என்றைக்குமே ஓவர் ஈட்டிங் ஆகும்போது என்ன ஆகுது? சோம்பேறித்தனம் வருது. சோம்பேறித்தனம் வரும்பொழுது ஈஸியாக பாவம் செய்கிறோம், இல்லையா? அந்த தலையான பாவங்களை கடைசி 7வது என்ன?
சோம்பல். சோம்பல். அதுக்கு எதிரடியான புண்ணியம் என்ன? சுறுசுறுப்பு. அவன் சோம்பேறியாக இருக்கும் பொழுது அவன் நம்மளை ஈஸியாக அட்டாக் பண்ணுவான். எந்த வேலையும் செய்ய அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா டக்குன்னு பிடிச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவாங்களே, எம்டி மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப் இல்லையா? எதுவும் சிந்திக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னா அது உட்காந்துக்கும். அப்போ எதாச்சும் நம்ம செஞ்சுட்டு பிஸியாகவே இருக்கும் பொழுது தப்பாக நம்ம எதையும் யோசிக்க நமக்கு நேரம் இருக்காது இல்லையா? எம்டி அப்படி இருக்கும்போது அது இது செய்யலாமே, அதை பார்க்கலாமே, அதை பண்ணலாமே அப்படின்னு அப்போ தான் நமக்குள்ளே வரும். அப்போ கீப் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் பிஸி அப்படின்னு அகுஸ்தினா சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதே போல் அடிக்டட் டு டிவி, மொபைல், ஆல்கஹால், இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரணும். அதெல்லாம் பாவம். அது கடவுளிடமிருந்து உங்களை பிரித்து விடும். இதை புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தியாளர் அழகாக சொல்கிறார். யோவான் சொல்கிறாரு, 1 யோவான், யோவான் எழுதிய திருமுகம், 1வது திருமுகம், 1 யோவான் 2:15 முதல் 17 முடிய உள்ள வசனங்கள். 1 யோவான் 2:15. 1 யோவான் 2:15. உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் அவ்வளோதான், தந்தையின் பால் அன்பு இராது. நீ கடவுளை அன்பு செய்யணும்னா உலகத்தை அன்பு செய்யாத. நீ உலகத்திலையும் அதில் உள்ள பொருட்களையும் அன்பு செஞ்சேன்னா கடவுள் அன்பு செய்ய முடியாது. சிம்பிள். யோவான் தெளிவாக சொல்கிறார், உலகத்தின் மீது அன்பு செலுத்தினால் தந்தையின் பால் உங்களுக்கு அன்பு இராது. அப்புறம் ஏனெனில் இப்போ சொல்கிறார் பாருங்கள், உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. 17. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். உலகம் அழிஞ்சு போகும். இன்றைக்கி நீ எது மேலே நம்பிக்கை வச்சுருக்க, எல்லாம் போகும். நீ மனுஷன் நம்பிட்டு இருக்கியா, உன்னை கை விட்டுருவான். ஒரு பிரச்சனை உன்னை காட்டி கொடுத்துருவான், உன்னை தூக்கி எறிஞ்சிருவான், எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் நீ ஆண்டவருடைய வார்த்தையில் உறுதியாக இருந்தா நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். பிரைஸ் தி லார்ட். நீ கடவுளை நீ நம்பி இருந்தீன்னா உன்னை அழிக்க யாராலும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதனால் மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு 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 நோயாக இருக்குது. அதை மாற்றிக்கணும். எக்காரணத்தை கொண்டு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. யார் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும்? கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும். கடவுளை தேடி ஓடுங்க, உங்களை தேடி எல்லாம் ஓடி வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், மனுஷனை தேடி ஓடுங்க, எல்லாம் நம்பிக்கை துரோகம் அது இதுதான் உங்களை தேடி வரும். கடவுளை தேடி ஓடுங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். என்னென்ன எப்பப்போ செய்யணும், எது உனக்கு தேவை, அந்தந்த நேரத்தில் எல்லாம் சாமி கொண்டு கையில் சேர்த்துருவார். நாம் என்ன செய்யணும்? இங்கே உட்காந்துக்கணும். எங்கள் சர்ச்சில் சாமி முன்னாடி உட்காந்துடணும். கஷ்டம்லாம் வருதா எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடணும். அவ்வளோதான். நீங்கள் போயிருங்க, அவர் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயும் ஓடி போக வேண்டாம், யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கதற வேண்டாம். இங்கே உட்காந்து சாமிக்கிட்ட எல்லாம் அழுது புலம்பி எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சாமி எல்லாம் நடத்துகிற இதெல்லாம் கரெக்டாக அதனது நேரத்தில் அவர் எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அப்போது இவர் சொல்கிறார், லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், ப்ரைட் ஆஃப் லைஃப். 3 பாவங்கள் புனித யோவான் சொல்கிறார். அப்போ அதிலிருந்து நாம் மாறிக்கணும். டேவிட் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. டேவிட் தாவீது அரசர் என்ன செஞ்சார்? அவர் ஆக்சுவலாக போருக்கு போயிருக்கணும். தாவீது போருக்கு போகலை, அப்படியே ஒய்யாரமாக மாளிகையில் உலவிட்டு நடந்துட்டு இருந்தார். சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுருந்தாருன்னா அந்த பாவத்தை அவர் செஞ்சுருக்க மாட்டார் இல்லையா? ஜாலியாக நடந்து ஒய்யாரமாக சோம்பேறித்தனமாக இருந்ததுனால அப்படி இப்படி பார்த்தோன்னே ஒரு அக்கா குளிச்சுட்டு இருந்துச்சு, பார்த்தாரு.
ஃப்ளஷ் ஆஃப் தி லஸ்ட் ஆஃப் தி ஐஸ் இல்லையா, கண்ணிலிருந்து தான் தொடங்குது இல்லையா. அந்த 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 ஏவாள் அந்த பழத்தை பார்க்குறா, அது கண்ணுக்கு ரொம்ப சுவையூட்டுவதாக அழகாக இருந்துச்சு, அதனால் பாவம் செஞ்சா. லஸ்ட் ஆஃப் தி ஐஸ். அப்போ அக்கா குளிக்கிறத தாவீது பார்த்தாரு, லஸ்ட் ஆஃப் தி ஐஸ். அடுத்து லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ்ஷு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா. யார் அது? நான் அரசன். அரசன் சொன்னால் கேட்டு தான் ஆகணும். அந்த பெண்ணோடு தவறு செய்தார். ப்ரைட் ஆஃப் லைஃப் மூணாவது. ஏன் செஞ்சார்? தன்னுடைய ஆணவத்தினால இல்லையா. நான் அரசன், என்னை யார் ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ இதை தான் விவிலியம் நமக்கு அழகாக இதிலிருந்து தான் பாவம் பிறக்கிறது. அதனால் இதில் நீங்கள் கவனமாக இருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ஒரு மதிர்ச்சுவர் மாதிரி நம்மளை அதை காப்பாற்றும். அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். ஒரு 5 வகையான ப்ரைடு புனித அகுஸ்தினார் சொல்லித்தரார். என்ன ப்ரைடு? ஃபஸ்ட்டு ஹெட் வெயிட். ஹெட் வெயிட் செருக்கு இல்லையா, ஹெட் வெயிட். அதுக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் அது நடக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய இது மாதிரி நடக்கும். அதுதான் என்னது? ஹெட் வெயிட் இல்லையா. அது அவ்வளோதான், அது டம்மி பீஸு. ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய என்னமோ எல்லாத்தையும் தலைகீழாக திருப்பி போட்டது மாதிரி நடக்கும். நிறை குடம் தழும்பாது, குறை குடம். ஆமாம், அது கூத்தாடிக்கிட்டே இருக்கும், சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க? அமைதியாக இருப்பாங்க. ஹெட் வெயிட் ஃபஸ்ட்டு செருக்கு. ரெண்டாவது செல்வ செருக்கு. பணம் அதிகமாகும்போது கடவுள் தேவைப்படுறதில்லை. பணம் அதிகமாகும் பொழுது தேவைப்படுறதில்லை. அக்கா ஏங்க்கா நீங்கள் கோவிலுக்கு வரல? அதர் எனக்கு எல்லாமே இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் எது கோவிலுக்கு வரணும்? அப்படியே வேணும்னா நான் மொபைலில் மாதெல்லாம் பார்த்துக்கிறேன், எதுக்கு நான் கோவிலுக்கு வரணும்? வை ஷுட் ஐ? செல்வ செருக்கு. சின்ன ஒரு கட்டி வந்துச்சு அக்காவுக்கு. ஓடிவா ஃபாதர், என்னமோ ஒரு கட்டின்னு சொல்கிறாங்க ஃபாதர், டாக்டர்கிட்ட போனேன், பயாப்சிக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க, ஒரே பக்கு பக்குன்னு இருக்குது ஃபாதர், பயமாக இருக்குது ஃபாதர், ப்ரே பண்ணிக்கோங்க ஃபாதர். போச்சா? உன் செல்வத்தை வச்சு உடல்நலத்தை வாங்க முடியுமா? முடியாது. உன் செல்வத்தை வச்சு நீ மகிழ்ச்சியை வாங்க முடியுமா? முடியாது. நிம்மதியான குடும்பத்தை உன்னால் வாங்க முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் தர்றது யார்? வானக தந்தை. கடவுள்கிட்ட இருந்தால் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். பணம் இருக்கலாம், உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கலாம், திறமை இருக்கலாம், ஆனால் அந்த சந்தோஷம், நல்ல ஹெல்த்து, இதெல்லாம் யார் தர்றது? சாமி தர்ற கொடை. அதனால் எப்போவுமே கடவுளை நோக்கியே நம்முடைய கண்கள் இருக்கணும். தாவீது அழகாக பாடல, உம்மை நோக்கியே என் கண்கள் இருக்கின்றன. பேதுரு சொன்னால், ஆண்டவர் நாங்கள் யார் இடத்துல போவோம்? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. இப்போ அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் மாறிடக்கூடாது. செல்வம் வரும் போகும், இன்றைக்கி காசு வரும் நாளைக்கு போகும், ஆனால் சாமியை நம்புகிறவங்க என்றைக்குமே நிலச்சிருப்பாங்க. இப்போ செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. எடுத்துக்காட்டு யூதாஸ் இல்லையா, 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான், நான்று கொண்டு செத்தான். அடுத்தது தாளந்து செருக்கு. டேலண்ட் அதிகமாகும் பொழுது செருக்கு வரும், செருக்கு வரும். அப்போ அந்த செருக்கிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். திறமைகள் கொடுக்கும் பொழுது தாழ்ச்சி அதிகமாகணும். எல்லாம் கொடுத்தது கடவுள், கடவுளிடமிருந்து தான் இந்த தானம் கிடச்சிது அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவம் நம்மக்கிட்ட இருக்கணும். திறமைகள் வரும் பொழுது செருக்கு வர வாய்ப்பு உண்டு, அதிலிருந்து நீங்கள் உஷாராக இருக்கணும். அடுத்தது பக்தி செருக்கு. பக்தி செருக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்தி செருக்குனா என்ன? சார் பக்தியாக இருக்கிறது தப்பா? அதென்ன பக்தி செருக்கு? அகுஸ்தீனா சொல்கிறார், பக்தி செருக்குனா என்ன? சும்மா சொல்லுங்க, நம்ம தானே. சொல்ல எனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன சொல்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, கரெக்டு. ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, ப்ரைட் ஆஃப் பயட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது?
இல்லைக்கா, இல்லைக்கா, அது இல்லைக்கா. கரெக்டு, பரிசேயர்கள் மாதிரி. கரெக்டு. அது எப்படி? கரெக்டு. தினமும் நான் சர்ச்சுக்கு போகிறேன், மாஸ் பார்க்குறேன். சரி, அப்புறம் என்ன? பெருமை, அதில் பெருமை. கரெக்ட். வெளி வேடம். ஓகே. இன்னும் உங்கள்கிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்க்குறேன். தற்பெருமை. ஓகே, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அக்காவுக்கு 100 மார்க். அதுதான் பாயிண்ட்டு. இது இது இந்த ப்ரைட் ஆஃப் பையட்டி எப்படி வருதுன்னா, நான் பக்தியாக இருக்கிறேன், இதெல்லாம் ஓகே, பக்கத்தில் இருக்கிற அக்கா விட நான் பக்தி நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பெருமை வருது இல்லையா? நீ என்னடி கோயிலுக்கு வர? நான்லாம் டெய்லியும் கோயிலுக்கு வரேன், இவெல்லாம் என்னத்தை பண்ணுறா, நான்லாம் எப்படி ஜெபிக்கிறேன் தெரியுமான்னு அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே பிரச்சனை அப்போ அந்த பையட்டி புஷ்ஷுன்னு ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். இதில் நம்ம கவனமாக பரிசு நான் தானே செஞ்சான். நான் இது போல் ஜெபிக்கிறேன், வாரத்தில் 2 நாள் ஜெபிக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், நான் இது பண்ணுறேன், நான் இவனை போல் இல்லை இல்லையா, இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை, நான் நல்லவன் வல்லவன், உங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன். ஆனால் அவன் என்ன பண்ணா, மேலே கூட ஏறெடுத்து பார்க்கல. ஆண்டவரே, நம்ம பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க. யாருடைய ஜெபத்தை சாமி கேட்டார்? வரி தண்டவன், ஆயக்காரன், அவனுடைய ஜெபத்தை தான் சாமி கேட்டார். தன்னை பெருமையாக, இதான் ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு இல்லையா, ப்ரைட் ஆஃப் பையட்டி. நான் ஒரு சில நான் மாலை போட்டிருக்கேன், என் பக்கத்துலலாம் வராது, நான்லாம் பக்திவான், என்ன மாதிரியெல்லாம் ஜெபிக்க உன்னால் முடியாது, நீலாம் பக்கத்தில் வந்துடாது. மனசில் நினைக்கிறோம்ல, சொல்லாட்டி கூட நினைக்கிறோம். அதுதான் அது இது வேர் ஆல் சின்னர்ஸ் இல்லையா. நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு மனநிலை. அந்த மனநிலையை தான் சாமி எதிர்பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ப்ரைட் ஆஃப் பவர், பதவி செருக்கு இல்லையா. பதவி வந்த உடனே ஒருத்தனை சொல்லுவாங்க, ஒருத்தனுடைய கேரக்டர் எப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அவனுக்கு ஒரு பதவியை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஒரு பதவியை கொடுத்து பாருங்கள், அவன் கேரக்டர் என்னான்னு தெரியும். ஒரு பொறுப்பாளராக போடுங்க, அவன் கேரக்டர் என்னான்னு தெரியும். ஒரு இன்சார்ஜாக ஒரு இடத்துக்கு அவனை போடுங்க, யூ வில் கம் டு நோ ஹூ ஹீ இஸ். த ரியல் கலர் வில் கம் அவுட். பிரைஸ் தி லார்ட். அப்போ சாதாரணமாக இருக்கும்போது, மக்களோட மக்களாக இருக்கும்போது அவருக்கு தெரியாது. பொறுப்பு கொடுத்து பாருங்கள், அவர் யார், தாழ்ச்சியானவரா இல்லை பெருமை பேசுகிறவரா இல்லை ஆட்டம் போடுறவரா அப்படின்னு அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் ஒரு மைல்டாக இருப்பார். ஒரு பொறுப்பு கொடுக்கும்பொழுது தான் அவருடைய கேரக்டர் என்னான்னு தெரிய வரும். அப்போ இதில் கவனமாக, ஒரு பதவி வரும்பொழுது தாழ்ச்சியோடு இருங்க அப்படின்னு இப்பொழுது அகுஸ்தினார் நமக்கு சொல்லித்தரார். 5வது பாயிண்ட், இப்போ 4 எஸ் பார்த்தோம். என்னென்ன எஸ் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு செல்ஃப் வில், 2வது செல்ஃபிஷ்னஸ், 3வது செப்பரேஷன், 4வது சென்சுவேஷன் இந்த உடலில் பார்க்குறதுல இதில் இருந்தெல்லாம் பாவம் வருது. 5வது ஸ்டார்வேஷன், பற்றாக்குறை, ஸ்டார்வேஷன். அவன் அப்பா விட்டு பிரிஞ்ச உடனே என்ன நடக்குது? பன்றிகளுக்கு கிடைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காம அவன் கஷ்டப்பட்டான். ஸ்டார்வேஷன். அப்பா விட்டு பிரியும் பொழுது பற்றாக்குறை நமக்கு ஏற்படும். பிரைஸ் தி லார்ட். எதிலெல்லாம் பற்றாக்குறை ஏற்படும்? புனித அபிலா தெரசம்மா சொல்கிறாங்க, எவ்ரி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ பேங்க்வெட் அப்படின்னு. நல்ல விருந்து என்ன அப்படின்னா, எவ்ரி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸசைஸ், மாஸ், திருப்பலி, அது ஒரு பேங்க்வெட் அப்படின்னா அது ஒரு விருந்து. வேர்ட் ஆஃப் காட், இறை வார்த்தை, அது ஒரு விருந்து. நல்ல ஜெபம், அது ஒரு விருந்து. இதெல்லாம் நமக்கு இங்கே கிடைக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 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 விருந்து கிடைக்காம போகிறது தான் ஸ்டார்வேஷன். நீங்கள் அப்பா விட்டு பிரியும் பொழுது இது மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் கோயிலுக்கு இப்போ முந்தானத்து ஒரு ஃபேமிலி வந்துச்சு. குருசாமி ஃபாதர் இருக்கும்பொழுது கார்டு போட்டு அந்த ஜூலை மாதம் என்ட்ரி போட்டிருக்கார்.
அதுக்கப்புறம் கார்டு பிளாங்காக இருக்குது. 2021 ஜூலையில் போட்டிருக்காரு, இப்போ 26 ஆச்சு இல்லையா? 53 வாரம் 53 மாதம் ஆச்சு. அண்ணனை ஆளே காணோம். இப்போ வந்திருக்கிறாரு, நான் வேறு பங்குக்கு போகிறேன், எனக்கு கார்டு கொடுங்க, மாற்றி கொடுங்க. ஏன் இப்போ வந்திருக்காரு? குழந்தை பிறந்திருக்கு, ஞானஸ்நானம் கொடுக்கணும். எப்படி? எப்போ சாமியார் தேவைப்படுறாரு? ஞானஸ்நானத்துக்கு, புது நன்மைக்கு, அடக்கம் பண்ணும்போது. ஒரு அக்கா அவசரமாக வந்து காடு பொண்ணு நிற்கிறாங்க. என்னான்னு பார்த்தா அந்த வீட்டில் ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க. இது ஏதாச்சும் பொட்டுன்னு போயிடுச்சுன்னா எங்கே போய் அடக்கம் பண்ணுறது? அதனால் ஃபாதர் கார்டு போட்டு கொடுங்க, எங்கள் அம்மாவையும் சேர்த்துக்கோங்க. இப்படி அது வரைக்கும் இப்போ 2021 26 வரைக்கும் 5 வருஷம் அண்ணன் காணோம். ஆனால் இப்போது வேணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்டார்வேஷன், இது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்பா விட்டு பிரிய உங்களுக்கு என்ன ஆகும்? இது மேலே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும், உலகத்தின் மீது இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாயிரும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது 6வது, 5வது ஸ்டார்வேஷன், 6வது செல்ஃப் டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? தன்னுடைய நிலைமையே குறைவாக ஆக்குவது, செல்ஃப் டீக்ரடேஷன். நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? நம்ம யார்? கடவுளுடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம இந்த ஞானஸ்தானத்தின் வழியாக நமக்கு கடவுளுடைய பிள்ளை என்கிற அந்த உரிமை கிடச்சது. நம்முடைய அந்த பாவங்கள் எல்லாம் போச்சு, நம்ம பரிசுத்தமானோம், கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறது நமக்கு பெருமை உண்டு. ஆனால் இது இந்த பாவம் செய்யும்பொழுது என்ன ஆகுது? செல்ஃப் டீக்ரடேஷன் ஆகுது. நான் ஒரு மனுஷன், கடவுளுடைய மகன் அப்படிங்கிறதுலேருந்தே நான் கீழே போகிறேன், தரக்குறைவான மனிதனாக மாறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், பன்றியோடு பன்றியாக அவன் மாறினான். அவர் சொல்கிறார், அழகாக சொல்கிறார், பன்றியோடு பன்றியாக அவன் பாவத்தில் இருக்கும் பொழுது போனான். அவன் எங்கே இருந்த பையன்? ஜம்முன்னு அந்த பங்களா வீட்டில் இருந்த பையன் இன்றைக்கி எப்படி இருக்கான்? பன்னியோட பன்னியாக இருக்கிறான். அப்போ அவனுடைய நிலை தாழ்ந்து விட்டது. பார்த்தீங்களா? அப்போ சாமியை விட்டு பிரியும் பொழுது நம்முடைய நிலை தாழ்ந்து விடும். அப்பாவோடு இருக்கும் பொழுது தான் அந்த உயர்ந்த மதிப்பு நமக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பன்றி விட தரம் தாழ்ந்து அவன் போகிறான். இன்றைக்கி சினிமா, தீய நண்பர்கள், மீடியா, இதன் வழியாக கடவுளை விட்டு விலகி சென்று தரம் குறைந்தவர்களாக நாம் மாறுகிறோம் அப்படிங்கிறார். 7வது கடைசி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். தன்னையே அழித்து கொள்ளுகிறான் கடைசியில். அப்பா பிரிஞ்சு என்ன ஆகுது? செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். நல்ல மனிதராக இருந்தால், ஆனால் இப்போது ஒன்றும் இல்லாமல் ஒரு பஞ்சத்தில் அடிபட்டு எப்படி வாழ்க்கையை அழித்து கிடக்கிறான். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். யூதாசு பணத்தை மேலே ஆசைப்பட்டு இயேசுவே காட்டி கொடுத்தான். கடைசியில் என்னாச்சு? நான்று கொண்டு செத்தான். செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். அவனுடைய அழிவு அங்கே ஆரம்பமாகுது. நிறைய பேருக்கு பேய் பிடிக்குது, இதாகுது. அதான் ஏன் சரியாக கோவிலுக்கு வர்றது இல்லை. செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். கோவிலுக்கு வராமல் ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சு அப்படியே அவங்க அழிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது கடவுளோடு இருக்கும் பொழுது வாழ்வு உண்டு, கடவுளை விட்டு பிரியும் பொழுது நித்திய மரணம் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? நாம் தவறை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். இல்லையா? நீதிமொழிகள் அழகாக சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே வாழ்வடைவான். இல்லை, நல்ல ஒரு கன்ஃபெஷன் பண்ணி ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்க, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், பாவி, இன்னும் ஒரு நல்ல மனுஷனாக மாறணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் மிகவும் இரக்கம் உள்ளவர். உடனே நம்ம மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார். இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருந்தார். 2 கள்வர்கள் அடிக்கப்பட்டாங்க சிலுவையில். இல்லையா? ஒருத்தன் சொன்னான், நீ மெசியாவாக இருந்தால் உன்னை எங்களையும் காப்பாற்று. இன்னொருத்தன் சொன்னான், ஆண்டவரே நீர் மாட்சி பெற்று வரும்பொழுது என்னையும் நினைவு கூறும். அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் சொல்கிறாரு, இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். நீ மனம் மாறின உடனே நாளைக்கு நீ என்னோட பேரின்ப வீட்டில் இருப்பாய்ன்னு ஏசு சொல்ல, இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய். அதே போல் சக்கேயு, அந்த மனுஷங்க எல்லாரும் சுற்றி இருந்த சமுதாயம் அவனை வெறுத்துச்சு.
ஏன்னா நிறைய ஏமாத்துறான், நிறைய வரி வசூலிக்கிறான் அப்படின்ட்டு அவனை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனாங்க. இயேசு வராருன்னு அந்த சிக்கார் மரத்து மேலே ஏறி உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்கிறாரு. அப்போது இயேசு சொல்கிறாரு, சக்கையோ கீழே இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கணும். ஒரே சந்தோஷம் சக்கையோவுக்கு. போய் சொல்கிறாரு, ஆண்டவர் நான் ஏமாத்தினதெல்லாம் 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன். இன்னும் இயேசு என்ன சொல்கிறாரு, இன்று இந்த வீட்டிற்கு, நாளைக்கல்ல இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாது. நாம் மனம் மாறுகிற பொழுது அப்பொழுதே நமக்கு மீட்பு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது நான் பாருங்கள், அந்த ஊதாரி மைந்தன் அறிவு தெளிவு பெற்று பன்றி கூட்டத்திலிருந்து எழுந்து தந்தை இடத்துல வந்தான். அப்பா ஒன்றும் கேட்கல, அப்பா ஒன்றும் கேட்கல. அவனை கட்டி தழுவி அதே நாற்றத்தோடு அதே அழுக்கு ட்ரெஸ்ஸோடு அவனை கட்டி பிடித்து, இந்தாப்பா லைஃப் பாய் சோப்பு, போய் குளிச்சுட்டு வா, என்ன இப்படி ஸ்மெல்லோடு வந்திருக்க, போய் குளிச்சுட்டு வா, அப்புறம் நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னாரா? இல்லை. அதே நாற்றத்தோடு அதே நினச்சி பாருங்கள் அந்த அப்பாவுடைய உள்ளம். அவர் வசனம் சொல்லுது, தன் மகன் எப்பொழுது வருவான் என்று அவர் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். அதுதாங்க ஆண்டவருடைய உள்ளம். நீ எப்போ தப்பு செய்வ, எப்போ உன்னை தண்டிக்கலாம், அதல்ல. போலீஸ் இல்லை அவர். அவர் இரக்கமுள்ள தெய்வம். எப்போ என் புள்ள என்கிட்ட திரும்பி வரும், ஒரு அறியாமையில் இருக்கிறான், பாவம் செய்கிறான், எப்போ என்கிட்ட என் புள்ள திரும்பி வருவான் அப்படின்னு அவனுக்கு இரக்கத்தை பொழியலாம் அப்படின்னு காத்துட்ருக்கிற ஒரு இரக்கமுள்ள தெய்வம் அவர். பிரைஸ் தி லார்ட். திரும்பி வந்தவன் அவனை கட்டித்தழி முத்தமிட்டு புதிய ஆடை அவனுக்கு அணிவித்து மோதிரத்தை அணிவித்து, ஏன் மோதிரம்? உரிமை, நீ என் மகன், மோதிரத்தை அவன் என்ன சொன்னான், அவனுடைய வேலையாள்களில் ஒருவனாவது என்னை ஏற்றுக்கொள்ளும். மோதிரத்தை அணிவிச்சு யார் மை சன் அப்படிங்கிற அந்த பழைய நிலைமையை மீண்டும் அவனுக்கு கொடுத்து, அவனோட சேர்த்து கொழுத்த கன்றை எடுத்து பெரிய விருந்து படைத்து, ஓ என்ன ஒரு சந்தோஷம். அதுதான் கடவுளுடைய இரக்கம் இல்லையா? ஒரு 100 ஆடுகள் ஒன்று காடாமல் போனச்சுன்னா அந்த ஒரு ஆட்டை தேடி சென்று அதை மீட்டெடுக்கும் பொழுது பயங்கர சந்தோஷம் அவருக்கு இல்லையா? பாவி ஒருவர் மனம் திரும்புகிற பொழுது விண்ணகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு லூக்கா 15 சொல்லுது. அப்போ நாம் இந்த பரிசுத்த வாரத்தில் நாம் மனம் மாறி ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். வந்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும் அப்படின்னு சொன்னால் இன்றே உனக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி நம்மை கட்டி தழுவி முத்தமிட்டு மீண்டும் தன்னுடைய மகனாக மகளாக நம்மை அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த இரக்கமுள்ள தெய்வத்திடத்திலே தொடர்ந்து நம்மை ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.